இப்பெல்லாம் கிரிக்கெட்ல நடந்திருக்கா அப்படின்னு உங்களை அதிசயிக்க வைக்கக்கூடிய கிரிக்கெட்ல நடந்த டாப் 3 சுவாரஸ்யமான சம்பவங்கள் இது பார்ட் 4. நம்பர் 1, கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஹேட்ரிக் அப்படிங்கிறது அபூர்வமான ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். எப்பாவது தான் ஒரு பவுலர் ஹேட்ரிக் விக்கெட்ஸே எடுப்பாரு. அதே மாதிரி கிரிக்கெட்ல 6 பாலுக்கு 6 சிக்ஸஸ் ஒரு பேட்ஸ்மேன் அடிக்கிறது அதை விட அதிசயம் 1000 மேட்சுக்கு ஒரு தடவை தான் நடக்கும். மொத்தமே 7 பிளேயர்ஸ் மட்டும் தான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல 6 பாலுக்கு 6 சிக்ஸே அடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு சம்பவங்களும் ஒரே மேட்ச்ல நடந்திருக்கு, அதுவும் ஒரே பவுலருக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? உண்மைதாக ஒரு பவுலர் ஒரு மேட்ச்ல ஹேட்ரிக் எடுத்திருக்காரு. அதே மேட்ச்ல அவரை 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. அந்த பவுலர் ஸ்ரீலங்காவின் அகிலா தனஞ்சயா தாங்க. 2021 ஸ்ரீலங்கா வெஸ்ட் இண்டீஸ் ஆடிட்டு இருந்தாங்க. வெஸ்ட் இண்டீஸ் 132 டார்கெட்டோட விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் அகிலா தனஞ்சயா தன்னுடைய செகண்ட் ஓவரை போட்டுட்டு இருந்தாரு. செகண்ட் ஓவரில் எவன் லூயிஸ், கிறிஸ் கெயில், நிக்கலஸ் பூரன் இவங்க 3 பேருடைய விக்கெட்டையுமே வரிசையா தூக்கி ஹேட்ரிக் விக்கெட்டை எடுத்திருப்பாருங்க. அந்த ஹேட்ரிக் எடுத்த சந்தோஷத்தை அகிலா தனஞ்சயா கொண்டாடி தீர்த்திருப்பாருங்க. ஆனா அவருடைய கொண்டாட்டம் 10 நிமிஷம் கூட நீடிக்கல. ஸ்பெல்ல கண்டினியூ பண்ணி 6வது ஓவர் போட வந்திருந்தாரு. அங்க பொல்லாட் பேட்டை வீசி நின்றுட்டு இருந்தாரு. தனஞ்சயா அடுத்து போட்ட ஒவ்வொரு பாலையும் அசால்ட்டா போட்டு பலந்து எடுத்தாருங்க. ஏன்டா நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்க வைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு அடி அடிச்சாரு. மரண அடி காட்டினார். போட்ட எல்லா பாலையும் மானத்தை நோக்கி பறக்க விட்டு 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிச்சு அகிலா தனஞ்சயாவுக்கு மரண பீதியை காட்டியிருந்தாரு கைரன் பொல்லாட். இப்படியாக அந்த ஒரு மேட்ச்ல ஹேட்ரிக்கும் நடந்துச்சு, 6 பாலுக்கு 6 சிக்ஸ் நடந்துச்சு, அதுவும் ஒரே பவுலருக்கு எதிராக. நம்பர் 2, பவுலட் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே 2007 T20 வேர்ல்டு கப்ல இந்தியா பாகிஸ்தானுக்கு நடந்த மேட்ச் தான் ஞாபகம் வரும். அதே சமயம் முதல் முறையா எப்ப பவுலட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? அது 2006 வெஸ்ட் இண்டீஸ்க்கு நியூசிலாந்துக்கு எதிராக நடந்த T20 போட்டியில தான். அந்த போட்டியில 2 அணிகளும் 126 ரன்கள் அடிச்சதால மேட்ச் டை ஆயிருச்சு. அதனால மேட்சுடைய வின்னரை டிசைட் பண்றதுக்காக பவுலட் முறையை வச்சிருப்பாங்க. அந்த பவுலட்ல தாங்க சுவாரஸ்யம். முதல்ல யாராலையுமே ஸ்டெம்பை அடிக்கவே முடியல. முதல் 6 வீரர்களால ஸ்டெம்பை தொட்டு கூட பார்க்க முடியல. அதுக்கப்புறம் ஸ்டெயின் பார்டு தான் உள்ள வந்து விக்கெட்டையே எடுத்திருப்பாரு. தொடர்ச்சியா 2 தடவை பவுலிங் பண்ணி 2 விக்கெட் எடுத்துருவாரு. அதுக்கப்புறம் ஸ்காட் ஹாரிஸ் என்னாலே பவுலிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து அவருமே போல்ட் எடுத்துருவாரு. இப்படியாக 3-0 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுல் அவுட்ல வெற்றி பெற்று இருப்பாங்க நியூசிலாந்து அணியினர். நம்பர் 3, ஒரு மேட்ச்ல ஒரு பிளேயர் விக்கெட்டும் எடுக்கல, ரன்னும் அடிக்கல, ரன் அவுட்டும் பண்ணல, கேட்சும் பிடிக்கல, இருந்தாலுமே அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அந்த சாதனையை பண்ணவர் நேத்தன் பிரேக்கன். ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலர். இவரை பத்தி தனியாவே ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை பார்க்காதவங்க ரிலேட்டட் வீடியோஸ்ல தர அதுல போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நேத்தன் பிரேக்கன் 2009 நியூசிலாந்துக்கு எதிராக நடந்த போட்டியில ஆடிட்டு இருந்தாரு. அந்த மேட்ச்ல நியூசிலாந்து 151 டார்கெட்டோட ஆடிட்டு இருந்தாங்க. அந்த போட்டியில தான் முதல் ஸ்பெல்ல இவர் போட்டிருப்பாரு. போட்ட முதல் ஓவர்லயே மேடன் எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் 2வது ஓவர்ல இவர் ஒரு ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்திருப்பாரு. 2 ஓவர்ல ஒரு ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் கடைசி ஸ்பெல்லுக்கு இவர் வந்திருப்பாரு. கடைசி ஸ்பெல்லையுமே முதல் ஓவர்ல வெறும் 5 ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்திருப்பாரு. கடைசி ஓவர்ல 14 ரன் அடிச்சா வெற்றி அப்படிங்கிற நிலைமையில நியூசிலாந்து இருப்பாங்க. டிஃபெண்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல நேத்தன் பிரேக்கன் சூப்பரா பவுலிங் பண்ணி கடைசியில 1 ரன் வித்தியாசத்துல ஆஸ்திரேலியாவை ஜெயிக்க வச்சிருப்பாரு. இந்த ஒரு காரணத்தால 4 ஓவர் பவுலிங் பண்ணி 16 ரன் மட்டும் கொடுத்து ஒரு மேடன் எடுத்ததால இவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்திருப்பாங்க. ஏன்னா இவரால தான் அந்த மேட்சை ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருப்பாங்க.